டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணதும் முதல் ரியாக்ஷன், இது சிலபஸா அல்லது தமிழ்நாடு ஃபுல் எஜுகேஷன் ஹிஸ்டரியா? ஒரு பிடிஎஃப் ஓபன் பண்றதுக்குள்ளே 3 தடவை ஜூம் பண்ணி 2 தடவை க்ளோஸ் பண்ணி ஒரு டீ குடிச்சிட்டு தான் மீண்டும் ஓபன் பண்ணுவோம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். 3 மணி நேரம், 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ். இதுல தமிழ் 100 கொஸ்டின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? எக்ஸாம் ஹால் போன உடனே தமிழ் பார்த்து இதெல்லாம் படிச்சிருக்கலாம், ஜிஎஸ் பார்த்து இந்த டாபிக் எங்க இருந்துச்சு, ஆப்டிடியூட் பார்த்து என் வாழ்க்கை எங்க போகுது. டிஎன்பிஎஸ்சி சொல்றது, நீங்க தமிழன்னா இந்த செக்ஷன்ல பாஸ் ஆகணும். ஆனா நம்ம நிலைமை வாட்ஸ்அப் தமிழ் தான் ஃப்ளூவெண்ட். இலக்கணம், இதுல எதிர்ச்சொல், பொறுத்துக, பிழை திருத்தம், ஒருமை பன்மை. ஸ்கூல்ல மிஸ் சொல்லும்போது சீரியஸா எடுத்திருக்கணும். ஆனா அப்போ நாம என்ன பண்ணோம்? நோட்புக் லாஸ்ட் பேஜ்ல ஃப்ளேம்ஸ் எழுதிட்டு இருந்தோம். இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டவுடன் பல பேருக்கு ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாம் ஃபிளாஷ்பேக் வரும். டீச்சர் கண்ணகி யார்? கிளாஸ் டாப்பர் தமிழ் பெண்களின் சிம்பிள் மிஸ். பேக் பெஞ்சர் அவங்க தான் மதுரையை எரிச்சவங்களா? தமிழ் அறிஞர்கள் பாரதியார், பாரதிதாசன், பெரியார். இந்த போர்ஷன் படிக்கும்போது தான் புரியும், நாம ரீல்ஸ் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுதான் டேஞ்சரஸ் ஏரியா. ஏன்னா சிலபஸ்ல லிட்ரலி எல்லாமே இருக்கு. சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிடிக்ஸ். டிஎன்பிஎஸ்சி பி லைக், உனக்கு உலகத்தையே தெரிஞ்சிருக்கணும்டா. ஜியோகிராஃபி, மான்சூன், ரிவர்ஸ், சாயில். தமிழ்நாட்டில் ரெயின் வருமோ இல்லையோ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மான்சூன் கொஸ்டின் கண்டிப்பா வரும். சயின்ஸ், ஃபோர்ஸ், மோஷன், எலக்ட்ரிசிட்டி. ஒரு ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிக்க மாட்டான், ஆனா எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு கேட்பாங்க. அவன் ஆன்சர் இபி பில் மாதிரி மந்த்லி வரும் சார். ஹிஸ்டரி, சிந்து சமவெளி, முகலாயர்கள், மராத்தியர்கள். இந்த கிங்ஸ் எல்லாரோட பெயர் நினைவில் வைக்கிறதுக்குள்ள நம்ம ஓன் பாஸ்வேர்டு மறந்து போயிருக்கோம். அரசியல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு. இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ரைட்ஸ் மட்டும் ஃபுல் தெரியும், டியூட்டி வந்தா அது நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல படிக்கலாம் ப்ரோ. எக்கானமி, ஜிஎஸ்டி, ஆர்பிஐ, ஃபைனான்ஸ் கமிஷன். ஜிஎஸ்டி சாப்டர் படிக்கும்போது டீ ஷாப் ஓனர் கூட கன்ஃபியூஸ்டா இருப்பார். ஆப்டிடியூட், இப்போ ஃபைனல் டார்ச்சர். ஆப்டிடியூட் இதுல தான் பர்சன்டேஜ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க். கொஸ்டின், ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 10 days. நம்ம பிரெயின், ஏ வேலைக்கு ஏன் சிங்கிளா போறான், பியும் கூட்டிட்டு போலாம்ல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எத்தனை இயர்ஸ் படிக்கணும் தெரியுமா? பல பேர் பேனிக் ஆகுறாங்க. 50 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா? 10 வருஷம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் பாஸ். குரூப் 4க்கு மோஸ்ட்லி லாஸ்ட் 6 months to 1 year கரண்ட் அஃபேர்ஸ் போதும். அதாவது அவார்ட்ஸ், இஸ்ரோ நியூஸ், ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் ரீசெண்டா நடந்ததுதான் கேட்பாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ரியாலிட்டி, ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு வாங்குவான், ஃபெப்ரவரியில ஃபர்ஸ்ட் 3 pages படிப்பான், மார்ச்ல புக்கு பில்லோ கீழே இருக்கும். ஸோ டெய்லி 15 minutes கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஐபிஎல் ஸ்கோரை மட்டும் நினைவில் வச்சுக்காதீங்க, நோபல் பிரைஸ் வின்னரையும் கொஞ்சம் நினைவில் வைங்க. ரியல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் லைஃப். நியூ புக் வாங்குவோம், இன்ஸ்டா ஸ்டோரி போடுவோம், டீ குடிப்போம், ஸ்டடி வித் மீ வீடியோ ஓபன் பண்ணுவோம். 5 minutes லேட்டர் தூக்கம். ஆனா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடன் இனிமேல் நான் தூங்க மாட்டேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் பெரியதுதான், ஆனா இம்பாசிபிள் கிடையாது. டெய்லி லிட்டிலா படிச்சா போதும். ஒரு நாள்ல முழு சிலபஸ் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது ஜிம் ஃபர்ஸ்ட் டே போய் 100 புஷ் அப் படிக்கிற மாதிரி. கன்சிஸ்டன்சி தான் மெயின். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிரிப்பு ஸ்டடி. டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம், ஆனா ஸ்ட்ரெஸ் இல்லாம சிரிச்சுக்கிட்டே படிக்கலாம். லைக், ஷேர் அண்ட் சிரிப்பு ஸ்டடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.